வாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு அசாதாரண கதைய பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாத்துன ஒரு கண்டுபிடிப்ப பத்தி தான் இது. இரவுனே பகலா மாத்துன ஒரு மனுஷனோட அந்த நம்ப முடியாத பயணத்த பத்தி தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயத்துல எத்தனை தடவை தோத்து போனா அதை விட்டுடுவீங்க? ஒரு தடவையா? 10 தடவையா? இல்ல 100 தடவைக்கு மேலயா? ஏன் இந்த கேள்வியை இப்ப கேக்குறேன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதையோட மையமே இந்த விடாமுயற்சி தான். சரி வாங்க, அந்த பயணத்தை நாமளும் ஆரம்பிக்கலாம். இந்த கதையோட நாயகன் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆமாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தான். ஆனா அவரோட கதை எங்கிருந்து தொடங்குது தெரியுமா? பெருசா ஸ்கூலுக்கு போகாத, ஆனா உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தீராத ஆர்வம் கொண்ட ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்துதான். அவரோட ஆரம்ப கால வாழ்க்கைய பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஸ்கூலுக்கு போனதே வெறும் 3 மாசம்தானா. ஆனா அதனால அவரோட கத்துக்கிற ஆர்வம் துளி கூட குறையல. அவரே தான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. சும்மா இல்ல, வெறும் 11 வயசுலயே நியூட்டன், பிராங்க்லின்னு பெரிய பெரிய விஞ்ஞானிகளோட புத்தகங்கள் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டாரு. அந்த ஆர்வம் தான் அவரை சின்ன வயசுலயே அவரோட முதல் கண்டுபிடிப்பான டெலிகிராஃப் ரிப்பீட்டரை உருவாக்க வச்சது. ஆனா பாருங்க, அவர் வெறும் புத்தகத்தோட மட்டும் நின்னுடல. எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்சாரத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நேரடியா அதுல இறங்கி வேலை செய்யணும்னு முடிவு பண்ணாரு. அதுக்காக அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? ராத்திரி நேரத்துல டெலிகிராஃப் ஆபரேட்டரா வேலைக்கு சேர்ந்தாரு. அந்த அனுபவம் தான் மின்சாரத்தோட ரகசியங்களை புரிஞ்சுக்க அவருக்கு போட்ட முதல் படி. சரி, இப்ப அவருக்கு மின்சாரத்தை பத்தி நல்லா தெரியும். அந்த அறிவை வச்சுக்கிட்டு எடிசன் ஒரு பெரிய சவால கையில எடுத்தாரு. அது என்னன்னா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வெளிச்சத்தை கொண்டு போகணுங்கிற ஒரு பெரிய பயணம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எடிசனுக்கு முன்னாடியே எலக்ட்ரிக் லைட்ஸ் இருந்துச்சு. ஆனா அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப பெருசா, ஒரே புகையா, வெறும் ஃபேக்டரி, ரயில்வே ஸ்டேஷன்ல மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனா எடிசனோட கனவு அது வேற. ஒவ்வொரு சாதாரண மனுஷனோட வீட்லயும் சின்னதா, பாதுகாப்பா, ரொம்ப நேரம் எரியற ஒரு பல்ப கொண்டு வரணும். அதுதான் அவரோட இலக்கு. அந்த சின்ன பல்ப உருவாக்குறதுல இருந்து ஒரே ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பல்புக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன கம்பி தான். அதுக்கு பேரு தான் ஃபிலமெண்ட், அதாவது மின் இழை. கரண்ட் அது வழியா போகும்போது அது சூடாகி வெளிச்சம் தரும். ஆனா பிரச்சனை என்னன்னா, வெளிச்சம் தர்றதோட சீக்கிரமே எரிஞ்சு போயிடக்கூடாது. அப்படி எரியாம ரொம்ப நேரம் வெளிச்சம் தர்ற அந்த சரியான பொருளை கண்டுபிடிக்கிறது தான். அதுதான் அந்த $1,000,000 கேள்வி. தன்னோட கனவு மேல எடிசனுக்கு அவ்வளவு நம்பிக்கை. அதனாலதான் 1878ல எடிசன் எலக்ட்ரிக் பல்ப் கம்பெனின்னு ஒரு நிறுவனத்தையே ஆரம்பிச்சாரு. இது வெறும் ஒரு சின்ன முயற்சி இல்ல, ஒரு பெரிய வர்த்தக புரட்சிக்கான ஆரம்பம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனி தான் பின்னால நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜெனரல் எலக்ட்ரிக், அதாவது GEயா மாறுச்சு. ஆனா அந்த வெற்றி அவருக்கு அவ்வளவு சுலபமா கிடைச்சிடல. அதுக்கு பின்னால ஆயிரக்கணக்கான தோல்விகள் கொண்ட ஒரு பெரிய கதை இருக்கு. வாங்க, அந்த நீண்ட கடினமான பயணத்தை பத்திலாம் இப்ப நாம பார்க்க போறோம். ஒன்னில்ல, ரெண்டில்ல, கிட்டத்தட்ட 1200 தடவை. ஆமாங்க, அந்த சரியான ஃபிலமெண்ட்டை கண்டுபிடிக்க அவர் செஞ்ச சோதனைகள் 1200 முறை தோல்வி அடைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்மளால முடியுமா? இந்த ஒரு நம்பரே போதும் அவரோட விடாமுயற்சி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க. அந்த 1200 சோதனைகள்ல அவர் எதைத்தான் விட்டு வச்சாருன்னு கேளுங்க. மெட்டல் கம்பிகள், மூங்கில், மரப்பட்ட, விதவிதமான நார்கள்னு கண்ணுல பட்டது எல்லாத்தையும் வச்சு சோதனை செஞ்சு பார்த்தாரு. ஏன் சொல்லப்போனா மனுஷனோட முடிய வச்சு கூட முயற்சி பண்ணி பார்த்திருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். இது ஏதோ ஒரு ரூமுக்குள்ள நடந்த சோதனை மட்டும் கிடையாது. இது ஒரு உலகளாவிய தேடல். அந்த சரியான பொருளை தேடி அவரோட உதவியாளர்கள் அமேசான் காடுகள்ல இருந்து ஜப்பான் வரைக்கும் உலகத்தோட மூல முடுக்கெல்லாம் போயிருக்காங்க, அந்த ஒரு சின்ன ஃபிலமெண்ட்டுக்காக. இவ்ளோ தோல்விகள் பத்தாதுன்னு விதி இன்னும் அவரை சோதிச்சுது. திடீர்னு ஒரு நாள் அவரோட மொத்த லேபும் தீப்பிடிச்சு எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. நினைச்சு பாருங்க, பல வருஷ உழைப்பு, ஆயிரக்கணக்கான சோதனைகள் எல்லாமே கண் முன்னாடியே எரிஞ்சு போச்சு. இதுவே போதும், வேற யாரா இருந்தாலும் அந்த முயற்சியை அப்பவே கைவிட்டிருப்பாங்க. ஆனா எடிசன் அவர் கொஞ்சம் கூட அசரல. பரவாயில்ல, போனா போகுது, நம்ம திரும்பவும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே புது லேப் கட்டுற வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் அவரோட மன உறுதிக்கு ஒரு உச்சக்கட்ட உதாரணம். இத்தனை வருஷ போராட்டம், ஆயிரக்கணக்கான தோல்விகள், எரிஞ்சு போன லேப், இது எல்லாத்துக்கும் அப்புறம் கடைசியா அந்த தருணம் வந்துச்சு. வரலாறு மாறப்போற அந்த தருணம். நாள் அக்டோபர் 21, 1879. அவரோட 1201வது முயற்சி கடைசியா ஜெயிச்சது. அந்த பெரிய ரகசியம் எதுல இருந்துச்சு தெரியுமா?
ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துல. அதாவது கார்பன் பூசப்பட்ட ஒரு சாதாரண பருத்தி நூல் தான் அது. அது அந்த பல்புக்குள்ள எரிஞ்சு பிரகாசமா வெளிச்சம் தந்து வரலாற்றையே மாத்தி எழுதுச்சு. அந்த வெற்றி கிடைச்ச அன்னைக்கு ராத்திரி ஒரு ஜாலியான சம்பவமும் நடந்துச்சு. தன் வாழ்நாள் கனவு ஜெயிச்ச சந்தோஷத்துல எடிசனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நேரா ஓடி போய் நல்லா தூங்கிட்டு இருந்த தன்னோட மனைவியே எழுப்பினாரு. அதுவும் அதிகாலை 3 மணிக்கு. இங்க பாரு இந்த அதிசயத்த, நான் இருட்டையே வெளிச்சமாக்கிட்டேன் அப்படின்னு ஒரே குஷியில கத்துனாரு. ஆனா அவங்க கண்ணை திறந்து பார்த்துட்டு முணுமுணுத்துட்டே திரும்பவும் தூங்கிட்டாங்களாம். அவங்க தூக்க கலக்கத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்பா கண்ணு கூசுது, முதல்ல அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். யோசிச்சு பாருங்களேன், உலகத்தையே மாத்த போற ஒரு கண்டுபிடிப்பு அந்த நேரத்துல ஒரு சாதாரண கணவன் மனைவிக்கு நடுவுல நடந்த உரையாடலா தான் இருந்துச்சு. அந்த தருணத்தோட யதார்த்தத்தை இது எவ்வளவு அழகா காட்டுது பாருங்க. சரி, அந்த ஒரு சின்ன பல்பு இந்த உலகத்து மேல எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, அதோட வெளிச்சம் எப்படி உலகம் முழுக்க பரவுச்சுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு நடந்ததெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி தான். அதோட வளர்ச்சி நம்ப முடியாத வேகத்துல இருந்துச்சு. பாருங்க, 1882ல வெறும் 5000 பல்புகள் தான் விற்பனையாச்சு. ஆனா கொஞ்ச வருஷத்திலேயே அந்த எண்ணிக்கையே பல்லாயிரக்கணக்கா மாறி லட்சக்கணக்கான வீடுகள்ல வெளிச்சம் பரவ ஆரம்பிச்சுது. அவருக்கு கிடைச்ச மரியாதையிலே இதுதான் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். 1931ல அவர் இறந்தப்போ அப்போதைய அமெரிக்க அதிபர் ஹூவர் ஒரு உத்தரவு போட்டார். அதன்படி அமெரிக்கா முழுக்க 1 நிமிஷத்துக்கு எல்லா விளக்குகளையும் அணைக்க சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த மனுஷன் இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுத்தாரோ அவருக்காகவே அந்த வெளிச்சம் 1 நிமிஷம் அணைக்கப்பட்டது. அவர் ஏற்படுத்தின தாக்கத்துக்கு இதைவிட ஒரு பெரிய அடையாளம் இருக்க முடியுமா? எடிசனோட கதை விடாமுயற்சிக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அவர் அன்னைக்கு இருந்த இருட்ட தன்னோட கண்டுபிடிப்பால வெளிச்சமாக்கினாரு. சரி, இப்போ நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். இன்னைக்கு நம்ம முன்னாடி என்னென்ன இரவுகள் இருக்கு? நாம ஜெயிக்க வேண்டிய சவால்கள் என்ன? எந்த இருட்ட நீக்க நாம ஒளி ஏத்தணும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.